வணக்கம் பானு. கர்நாடகா மாநிலத்தில் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்திற்கு திறந்து விடப்படும் தண்ணீரானது கடந்த 16ஆம் தேதி முதல் படிப்படியாக அதிகரித்தது. திறக்கப்பட்ட தண்ணீரானது சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கு வந்தடைந்தது. மேட்டூர் அணை கடந்த 16ஆம் தேதி 44 அடியாக இருந்தது. அதன் பிறகு படிப்படியாக உயர்ந்து நேற்றைய முன்தினம் 120 அடியை எட்டியது. அணையின் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியது. இதனை அடுத்து தற்பொழுது மீண்டும் அதாவது கர்நாடக மாநிலத்தில் மழை தொடங்கியுள்ளதால் அதி கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக அங்கு உபரி நீர் முழுமையாக தமிழகத்திற்கு வெளியிடப்படுகிறது. கிட்டத்தட்ட 2 லட்சம் கனஅடிக்கு கடந்து தண்ணீரானது வெளியேற்றப்படுகிறது. அதாவது திறந்து விடப்பட்ட தண்ணீர் முழுமையாக அதாவது மேட்டூர் அணைக்கு வந்து கொண்டிருப்பதால் அணையின் முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி உபரி நீர் முழுமையாக 16 கண் மதகு வழியாக தற்போது 1,75,000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த வெளியேற்றப்பட்ட உபரி நீரானது இந்த மேட்டூர் அணை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் அதாவது குடியிருப்பு பகுதிகள் விவசாய நிலங்களில் புகுந்துள்ளது. குறிப்பாக சேலம் மாவட்டம் இடைப்பாடி அருகே உள்ள கரையோரத்தில் தற்பொழுது அதாவது பூலாம்பட்டி, நெருஞ்சிப்பேட்டை, கோனேரிப்பேட்டை ஆகிய நீர் மின் கதவு நிலையம் வழியாக வெளியேற்றப்படுகிறது. இதன் காரணமாக மூலப்பாறை, நெடுங்குளம், காட்டூர், அதே மாதிரி காவேரிப்பட்டி ஊராட்சி பகுதிகளில் கோயில்கள் முழுமையாக மூழ்கியுள்ளது. அதே மாதிரி தேவூர் ஊராட்சி பகுதிகளில் தரைப்பாலம் 2 தரைப்பாலம் மூழ்கி போக்குவரத்தும் தடைப்பட்டுள்ளது. காவிரி கரையோரங்களில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் அதாவது வாழை மரங்கள், கரும்பு, மஞ்சள், பருத்தி, எள் என அனைத்து பயிர்களும் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. காவிரி கரையோரத்தில் உள்ள கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வீடுகளிலும் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இந்த பகுதியில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு தற்பொழுது மாவட்ட நிர்வாகம் தங்க வைத்து அவர்களுக்கான உணவு ஏற்பாடையும் வழங்கி வருகின்றனர். இதே போலதான் நெடுங்குளம், காட்டூர், ராசிபுரம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் முழுமையாக அந்த தண்ணீர் இயங்கியுள்ளதால் அந்த பகுதியிலிருந்து தற்பொழுது குடிநீர் விநியோகமும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த வாழை மரங்கள் கிட்டத்தட்ட 1000கணக்கான ஏக்கரில் வாழை மரங்கள் பயிரிடப்பட்டது முழுமையாக நீரில் சேதமடைந்துள்ளதால் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் கணக்கீடு செய்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கையும் விடுத்துள்ளனர். அதே போல எள், மஞ்சள் உள்ளிட்ட அனைத்தும் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் தற்பொழுது வெள்ளத்தில் சூழ்ந்துள்ளதால் முழுமையாக அழிந்துள்ளது. உடனடியாக தமிழக அரசு கணக்கீடு செய்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். பானு.